இதுதான் வருங்க. அட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பரு, பேலீஃப் எல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே ரைத்தாவும் இருக்குது. ஸோ ரைஸ் இங்கே பாஸ்மதி இப்போ தண்ணியில் ஊற வச்சுருவோம் போது வருங்க. ஸோ இப்போ நானும் இருக்கிறேன், லைனில் வந்துட்டேன். அப்படியே நண்பா, ஸோ கண்டினியூ வீடியோ பாருங்கள். ஸோ வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நண்பா சட்டி நல்லா காஞ்சிடுச்சு, தண்ணிலாம் வச்சுச்சு. ஸோ இதில் இப்போ இது போட்டுறேன். வெங்காயம் எண்ணெய் ஊற்றாமல் வெங்காயம் அப்படியே இது பண்ணிக்கலாம். நம்ம இதில் உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கரெக்டாக உப்பு போட்டுக்கிறேன் நான். தண்ணி அப்படியே வச்சு விட்டுருங்க வெங்காயத்தில். ஸோ இந்த டைமில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் 5 ஒரு 10 ml ஊற்றிங்கன்னா 10 ml போட்டு நிறைய இருக்கா. எண்ணெய் ஊற்றி வச்சு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 10 ml ஊற்றிலாம் போட்டுக்கலாம். ஸோ இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு கிராமும் ஸோ பச்சை மிளகா போட்டேன். ஒரு 5 போட்டுக்கலாம். போட்டு அரைச்ச இது தான் போட போகிறேன். பாருங்கள், கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி இருக்குது பாருங்க. அப்புறம் வந்து வரமிளகா ஒரு 5 பீஸ் போட்டுருக்கேன். 5, 6, 7 அது மாதிரி போட்டுருக்கேன். காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் 10 கூட போட்டுக்கலாம். போதும். ஸோ இது போக மிக்சியில் போட்டு அடிச்சிடுவோம். இதில் கொஞ்சம் ஜீரகம் போடுவேன். ஸோ நம்ம இப்போ ஜீரகம் போடுறேன் இதில் அரைக்கிறதுக்கு. இதில் வரமிளகா, கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, ஜீரகம். ஓகே நண்பா. ஸோ இதை மிக்சியில் போட்டு அடிச்சிடுவோங்க. ஒரு 5 கிராம் ginger garlic பேஸ்ட். என்ன பிடிக்கும்? ஸோ ginger garlic பேஸ்ட் போட்டு பாருங்கள். தயிர் போட்டு அடிச்சுங்களா. ஒரு 70 கிராம் போட்டுருக்கேன் தயிர். இப்போ மட்டன் ஆட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நம்ம மட்டன் போட்டுறேன். ஸோ மட்டன் பெருசாக இருக்குது. இந்த இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ மட்டன் ஏற்கனவே பாயில் பண்ணது தான் சூப்பராக இருக்கும் சாப்பிடுது. ஸோ நான் பார்ப்போம் லெமன் புஞ்சிடுறேன். இப்போ லெமன் புஞ்சி லெமன்லாம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். சோறாண்ணா போட்டேன். ஸோ லெமன் போட்டதுக்கப்புறம் கண்டுக்கிட்டேன். ஸோ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். நெய் போட்டுச்சு. நெய் மஸ்டர்ட் ஆயில் தான் போட்டுருக்கு. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றது. ஸோ பாருங்கள், இது வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்னென்ன போட்டுன்னு சொல்லி 3 ஐட்டம் போட்டுட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேன். அரைச்ச போட்டு பிரியாணி பண்ணிங்கன்னா சூப்பராக வேறு லெவலாக இருக்கும் நண்பா. ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. ஸோ நம்ம பாருங்கள், இப்போ ஒரு பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம் நண்பா. ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். 3 கிராம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் வந்து இது போட்டிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் நான் லைட்டாக போட்டுக்கிறேன், சில்லி போடும். ஸோ நண்பா மசாலா போட்டேன். அரைச்சாச்சு. ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் அந்த மசாலா கொஞ்சம் இதில் பிடிக்கும். சரியில்லை
பீஸ்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ தண்ணி ஊற்றிடலாம். 2 கிளாஸ் 2 கிளாஸ் போட்டுருக்கேன். ஸோ அதுக்கு தந்தப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்காங்களோ கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கொதிச்சிச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணிடுறோம்னா சொல்லணும்பா. ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் போட்டுருக்குறோம். தண்ணியும் கரெக்டாக இருக்குது. வேக விட்டிங்கன்னா செம்மையாயிரும். உப்பு இருக்கா டேஸ்ட் பார்த்துக்குங்க. செம்மையான உப்பு இருக்கா பார்த்துங்க. கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நான் எனக்காக போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைஸ் போட்டுருக்கேன். அது கரெக்டாக வந்துடும். ரைஸ் தந்தாப்பில் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் போகலாம். அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். மூடியை போட்டுச்சு. பிரியாணி ரெடி. இப்போ தம்ம போட்டுடலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஒரு கிண்டிட்டு தம்ம போட்டுறோம்னா ஸோ பாருங்கள் அந்த கரெக்டாக அந்த இதில் லெவலில் வந்துச்சு பாருங்கள். ஸோ தண்ணியும் கரெக்டாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. ஸோ இப்போ இதில் நெய் வேணால் போட்டுக்கலாம். மேலே கார்னிஷ் கொரியன் ரிலீஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் தம்மு போட்டுறேன். லைட்டாக தம்மு போட்டால் தான் டேஸ்ட் வரும். ஸோ நம்ம தம்மு போட்டுறேன். தம்மு இந்த தான். ஸோ முடி போட்டாச்சு. தண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ வெயிட்டான பொருள் தம்மு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுருவோம். ஸோ நம்ம ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. சூப்பராக இருக்குது. அருமையாக பக்காவாக இருக்குது. செம்மையாக இருக்குன்பா. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நானும் இருக்கிறேன் பாருங்க. இன்னும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும். வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஓகே நண்பா. ஸோ சூப்பராக ஒரு லெவலில் சாப்பிட்டு நான் உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வரும் நண்பா. ஸோ நண்பா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. ஸோ பாருங்க நண்பா. நண்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்ன ஸோ சர்வீஸ் பண்ணுறேன். பாருங்கள் நன்றி. பெரிய நன்றியாக இருக்குது. தண்ணியே இல்லை. செமையாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குன்பா. இந்த மாதிரி எப்பயுமே மசாலா அரைச்சி போட்டோம்னா செம்ம டக்கராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். நல்லா பெருசாக இருக்குது பீஸு. ஸோ இதுதான் செம்ம டக்கராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். நண்பா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு டேஸ்ட் வரும். நம்ம இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. சரி இது போட்டுக்கிறேன். என்ன ஈரெல்லாம் பாருங்கள். இருக்குது. குருதாவும் இருந்தது இல்லை. குருதா காமிக்கிறேன். குருதாவோடு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்பா. வேறு லெவலில் இருக்குது. ஸோ மட்டன் வச்சு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சரி சொல்கிறேன். குர்தா வச்சாச்சு. இந்த இது சொல்லிட்டு சும்மா லெவலாக இருக்குப்பா. வேறு லெவலாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஜஸாக்கல்லாஹ்.